அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கொடைக்கானலுடைய கால்ஃப் கிளப் அப்படின்ற இடத்துல இருக்கோம். கால்ஃப் கோர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது கால்ஃப் விளையாடக்கூடியது. இது வந்து பெரும்பாலும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க, பணக்காரர்கள் மட்டும்தான் இதை விளையாட முடியும். இது வந்து கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னாக்கா 150 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இதில் 18 அந்த கால்ஃப் விளையாடக்கூடிய அந்த குழிகள், அதாவது இந்த சிறு குழிகள் வந்து கால்ஃபினுடைய அந்த பந்து உலகக்கூடிய அந்த சிறு குழிகள் 18 இடங்களில் இருக்குது. இது வந்து நம்ம தனியார் ப்ராப்பர்ட்டியாக இப்போ இருக்குது. தனியார் ப்ராப்பர்ட்டினா லீஸ்க்கு எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து முன்னால் ஆங்கிலேயர்களுடைய மிஷினரிமார்கள், அமெரிக்காவிலேருந்து வந்த மிஷினரிமார்கள் தான் இதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் அவங்க வந்து இந்த இடத்த பார்த்து இதை சரிப்படுத்தி இந்த இடத்த சீரமைப்பு செஞ்சு அழகாக கால்ஃப் விளையாடணும்னு சொல்லி இதை சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கும் வந்து இது இந்தியாவில் இப்போ உள்ள ஆட்சியிலையும் கூட இது வந்து தனியாருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரர்கள், மில்லியனர்கள் வந்து இதில் வந்து விளையாண்டு அதில் ஜெயிச்சு பணங்களை வந்து ஒரு விளையாட்டாக இதில் சம்பாதிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இதில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஏழை மக்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு பிழைப்பாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒருத்தர் புல் வெட்டிகிட்டு இருப்பார், புல் வெட்டுவார், சுற்றி வெட்டிகிட்டு இருப்பார். பக்கத்தில் ஒரு வண்டி வந்து நிற்கிது. அந்த வண்டியிலே வந்து இந்த கால்ஃப் விளாண்டுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த கால்ஃப் விளாட்றவங்க, அந்த கால்ஃப் விளையாடக்கூடியவர்கள் வந்து பிளேயர்ஸ், அவங்க வந்து அங்கே அந்த பால் அடிச்சுட்டு அதை அப்படியே அடுத்த இடத்துல போய் பேக்கெட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அப்படியே அதை ஸ்கோர் பண்ணிகிட்டே போவாங்க. இறுதியில் ஒரு இடத்துல ஜெயிப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சில படங்கள்லாம் வந்து வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ.